ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த 5வது டெஸ்ட் மேட்சோட 3வது நாள் முடிஞ்சு போயிருக்கு. இங்கிலாந்து வந்து 50 ஃபார் 1 சேசிங் 374. இன்னும் ஒரு 324 ரன் பாக்கி இருக்கு. கிறிஸ் வோக்ஸ் பேட்டிங் பண்ண போறதில்ல. அதனால தான் இந்தியா வந்து இன்னும் 8 விக்கெட் எடுத்தா ஜெயிச்சிடுவா. இப்போ வந்து இந்தியா 75 ஃபார் 2 ஓவர் நைட் இருந்தா. நான் வந்து சொன்னேன் ஆகாஷ்தீப் நைட் வாட்ச்மேனா நான் அர்ப்பணிந்திருக்க மாட்டேன்னு சொன்னேன். டிஸ்பைட் எனக்கு தெரியும் அவர் வந்து அடிச்சு பேட்டிங் விளையாடலான்னு தெரியும். பட் ஸ்டில் ஐ வுட் நாட் ஹவ் சென்ட் ஹிம் அவுட் அஸ் அ நைட் வாட்ச்மேன். அவர் வந்து ஒரு 94 பந்து விளையாடி 66 ரன் அடிச்சு ஒரு வெரி குட் இன்னிங்ஸ் ஃப்ரம் ஹிம். அதெல்லாம் நான் எதிரே பார்க்கல. அண்ட் இட்ஸ் வேர் அதுலேருந்து ஒரு 158 ஃபார் 2 என்னமோ இந்தியா காட் டு பிஃபோர் தட் விக்கெட் ஃபெல். ஒரு வெரி குட் இன்னிங்ஸ் ஃப்ரம் ஆகாஷ்தீப். அப்புறமா நம்ம வந்து இந்த சீரீஸ்ல பார்த்துருக்கோம் த டிஸ்மிசல்ஸ் வென் பவுலிங் அட் த ஸ்டம்ப்ஸ். சுப்மான் கில்க்கும் சரி, இந்த இன்னிங்ஸை த்ரூவ் ஜுரேலுக்கும் பார்த்தோம், கேஎல் ராவுக்கும் ஒரு சில சமயம் பார்த்துருக்கோம். இந்த இந்தியன் டீம்ல வந்து இந்த இன்கமிங் டெலிவரி கிட்ட அந்த டெக்னிக்கல் ஃப்ளா வந்து இருக்கு. நான் ஆதித்யா வந்து இந்த சேனல்ல வந்து ஒன்னே அவனும் அப்படிதான் சொன்னா, நான் அதை ஒத்துக்கிறேன். இப்ப சுப்மான் கில் வந்து 700 ரன்ஸுக்கு மேல அடிச்சுட்டார். ஆனா அந்த டெக்னிக்கல் ஃப்ளா சரி பண்ணலைன்னா ஒரு சில மேட்ச் இப்படிதான் அவுட் ஆவார். அதுக்கப்புறம் கேள்வி கேட்பா, அந்த 4 செஞ்சுரி அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ணலையேன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவா. அதனால்தான் ஐ டோன்ட் திங்க் தேல் ஃபிக்ஸ் த டெக்னிக்கல் ஃப்ளா. ஆனா அதை ஃபிக்ஸ் பண்ணணும். டிஸ்பைட் ஹவு வெல் ஹி ஹஸ் பிளேட் இன் திஸ் சீரீஸ். அப்புறம் இங்கிலாந்து பவுலிங்கை பத்தி நான் நிறைய தடவை நான் பேசிட்டேன். இது எப்படின்னா, வாஷிங்டன் சுந்தர் வந்து அப்படி புல் ஷாட் அடிச்சுட்டே இருக்கிறதே ஒரே பவுலர் அவளுக்கு இந்த இந்த டீம்லனா கஸ் ஹட்கின்சன். அவர் வந்து டயர்ட்னஸான்னு தெரியல, அதே பந்து போட்டுட்டே இருக்கிற லோ 130 kph 6ம் 4மா அடிக்கிற வாஷிங்டன் சுந்தர் எனக்கு வந்து புரியவே இல்லை. நான் நினைச்சேன் ஒரு 350க்கு அடியில தான் லீடு வரும்னு நினைச்சேன். ஒரு 374க்கு எதனால எடுத்துன்னு போனான்னா, அந்த ஓவர் ஒரு வாஷிங்டன் சுந்தர் வந்து அந்த பவுண்டரிஸ் எல்லாம் அடிச்சுட்டு தட்ஸ் வாட் ப்ராப்ட் இந்தியா. அதாவது இந்த நான் முன்னாடியே சொன்னேன், ஜேமி ஓவர்டன் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் வந்து விளையாடவே முடியாது. பயந்து அவருக்கு ஒரு 22 ஓவர் கொடுத்தா 3 பவுலர் தான் பவுலிங்கே போட்டா. ஜாஷ் டங் 30 ஓவர் 5 விக்கெட் எடுத்தார். அவெல்லாம் கேட்டா அன்பிளேபிள் டெலிவரி செல்லுதுன்னு சொல்றா. இப்ப நாளைக்கு வந்து the pitch will be very good to bat on. இந்த டுடே இட் இஸ் ஸ்லோலி ஈசிங் அப். அப்படிங்கும் போது 5 delivery bowling wicket taking deliveries in that case is not something which you have to bowl unplayably a lot of the time. The pitch can also make it happen. முதல் இன்னிங்ஸ்டும் பார்த்தோம். இந்த இன்னிங்ஸ் வந்து ஜாஷ் டங் ஒன்றும் சரியாலாம் போடல. அடிச்சுட்டு 5 விக்கெட் எடுத்த கஸ் ஹட்கின்சன் வந்து அவ்வளோ நிறையா ஒர்க்லோடும் போட்டதுனால இஸ் ஆல்சோ நாட் எக்கனாமிக்கல் பவுலர். நம்ம என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். இப்போ இந்தியா வந்து 3 ஃபாஸ்ட் பவுலர் தான் எடுத்திருக்கா டீம்ல. கேட்டா நம்பர் 8 பேட்டிங் கருண் நாயர் எடுத்துட்டு பேட்டிங்கை ஸ்ட்ரெங்தன் பண்ணலான்னு சொன்னா, அவர் வந்து முதல் இன்னிங்ஸ்ல 57 ரன் அடிச்சுட்டார். இப்ப 374 வந்து தேவ் காட் அஸ் அ டார்கெட் ஃபார் இங்கிலாந்து. நான் நல்ல வேலை சிராஜ் வந்து அந்த ஒரு விக்கெட் எடுத்துட்டார். இல்லைன்னா இங்கிலாந்து would have gone in with an advantage at the end of the day. பிகாஸ் there's 324 runs left. எனக்கு என்னமோ நம்பிக்கை இருக்கு இந்தியா அந்த மேட்ச் ஜெயிப்பான்னு. ஆனா இந்த பிச்சு வந்து நன்னா ஆயிடுத்து பேட்டிங்க்குன்னா, இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர் வந்து ரன்னு தான் கொடுத்துருக்கா. அந்த கேஸ்ல இப்ப ட்ரெடிஷனலி ஸ்பின்னர்ஸ் கேன் கம் இன் டு த பிச்சர். அவருக்கு வந்து தே மே நாட் கிவ் பவுலிங் டு த ஸ்பின்னர்ஸ் மச் அட் ஆல். ஒரு பவுண்டரி அடிச்ச உடனே பவுண்டரியில எல்லாருமே நிறுத்தினான்னா கஷ்டமா ஆயிடும். அது முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். அந்த முதல் டெஸ்ட் மேட்சை வந்து ஒரு 371 ரன் டிஃபெண்ட் பண்றச்சே, அதனாலதான் தோத்தா. ஐ ஹோப் தட் தே டோன்ட் மேக் த சேம் மிஸ்டேக் அகெயின். இப்ப வந்து முகமது சிராஜ் எதனால ஃபர்ஸ்ட் சேஞ்ச் கொண்டு வந்தானா, he was tiring after bowling lot of overs in the series. பிரசீத் கிருஷ்ணா திருப்பியும் சொல்றேன், சரியான லெங்த் அடிக்கலைன்னா வேலைக்கு ஆகாது. இட் டஸ் நாட் சீம் as if he is hitting the correct lengths. ஆகாஷ்தீப் வந்து இஸ் அ குட் பவுலர். ஆனா இந்த மேட்ச்ல ரன்னுக்கு போயிருந்திருக்கார். ஸோ இதான் 3 சீமர் டிஃபென்சிவ் பவுலர்ஸ் இன் வாஷிங்டன் அண்ட் ஜடேஜா.
டிஃபென்சிவ் பவுலர்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பவுண்டரியில நிறுத்தி வச்சா அவாலுமே மில்க் பண்ண ஆரம்பிச்சிடுவா. ஸோ இந்தியா வந்து they have got to not be flustered by England scoring boundaries. ஒரு 324 ரன்னை வந்து அவன் வந்து ஒரு பவுண்டரி அடிக்க பார்த்தான்னா he will definitely lose 4-5 wickets along the way. கிறிஸ் வோக்ஸும் பேட்டிங் விளையாட போறது இல்லை. அப்படிதான் இந்தியா ஸ்ட்ரக்சர் பண்ணணும். இந்த 3 சீமரை டயர் அவுட் பண்ணாத யூ காட் டு போல் த ஸ்பின்னர்ஸ் ஃபார் ஓவர்ஸ் அட் ஒன் end then attack with the seamers. அப்படி பண்ணுவாளான்னு தெரியல. இன்னும் எனக்கு நம்பிக்கையா இருக்கு தட் இந்தியா வில் வின் திஸ் மேட்ச்னு. ஆனா நம்ம முதல் மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னு இருந்ததுன்னு. ஐ ஹோப் தட் இந்தியா கேன் do something in this innings and they can make it 2-2. ஏன்னா இங்கிலாண்டோட நன்னா தான் விளையாட்டு இருக்கா இந்தியா. அன்பார்ச்சுனேட்லி அந்த கீ மூமெண்ட்ஸ் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் have been very poor. ஹோப்ஃபுல்லி இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் see how it goes. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட் மை opinion வாட்சர்ஸ்.